வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் சிவபெருமான் அருளை பெற்ற 4 ராசிகளை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புது பார்வையாளராக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா 12 ராசிக்காரர்களும் எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்ற குறிப்பையும் இந்த வீடியோ பதிவில் இணைத்துள்ளேன். எனவே முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மும்மூர்த்திகளில் ஒருவரான சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள் என்பதால் பரமசிவன் என அழைக்கப்படுகின்ற சிவபெருமானின் அருள் பெற்ற 4 ராசிகளை ஆன்மீக ரீதியாகவும் மற்றும் ஜோதிட ரீதியாகவும் பார்ப்போம். நவ கிரகங்களில் முதல் கிரகமான தலைமை கிரகமான சூரியன்தான் சிவனின் அம்சம் பெற்ற கிரகம். எனவே அப்படிப்பட்ட சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிதான் சிவபெருமானை அருளை பெறுகின்ற முதல் ராசியாகும். சிவபெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைமை பண்பும் உயரிய மதிப்புமிக்க வாழ்க்கையையும் அடங்காத இதயத்தையும் எந்த நிலையில் இருந்தாலும் தனக்கு கீழ் சிறிய கூட்டத்தை கூட்டும் திறனும் அரசுத்துறை மற்றும் அரசு சார்ந்த ஆதாயம் பெறும் பிற துறைகளிலும் பணிபுரியும் வாய்ப்புகளும் ஆதிக்கம் செலுத்தி அனைவரையும் அரவணைத்து போகும் குணமும் உண்மையான மனைவி மக்களை மற்றும் சந்ததிகளை அடையும் யோகமும் உயரிய மற்றும் இன்பமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் திறனும் அந்த சிவபெருமான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வழங்கி வாழ்க்கையில் மேன்மையடைய செய்வார். 2வது ராசியாக சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறும் ராசி மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் சிவபெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களை பெற்று கல்வியில் சிறந்து விளங்கி பூர்வ புண்ணியம் வலிமையை பெற்று நல்ல நினைவாற்றல் தன்னம்பிக்கை உறவுகள் அல்லாத மற்றவர்களின் ஆதரவு பெற்று தெளிவான சிந்தனை திறன் மற்றும் செயல்பாடுகள் வருமுன் கணிக்கும் புத்திசாலித்தனம் தனது முன்னோர்களின் சொத்து சுகங்களை பெறும் யோகம் மேலும் தன் முன்னோர்களின் நல்ல குணத்தை தான் அப்படியே பெற்று இருக்கும் அமைப்பும் நல்ல மனைவி மக்களையும் மற்றும் மேன்மையான வாரிசுகளையும் சிவபெருமான் மேஷராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவார். 3வதாக சிவபெருமானின் முழுமையான அருளை பெறும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் சிவபெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து பாக்கியங்களையும் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்வில் ஏற்படும் எதிர்பாராத முன்னேற்றம் தந்தையின் பூரண அன்பு மற்றும் ஆதரவு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் புண்ணிய காரியங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் யோகம் நல்ல தாய் தந்தை மனைவி விசுவாசமான வேலையாட்கள் தெய்வ துணை மன துணிவு நல்ல குரு அமைவது புனித யாத்திரை செல்வது உயர் ரக சொகுசு வண்டி வாகனம் பெறும் யோகம் தன்னுடன் இருப்பவர்களை சுகமாகவும் இன்பமாகவும் வைத்திருக்கும் குணமும் மேன்மையான வாழ்க்கையையும் சிவபெருமான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவார். 4வது ராசியாக சிவபெருமானின் முழு அருளை பெறும் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் சிவபெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவது சாதனை பெறுவது பெரிய பட்டப்படிப்பு படிக்கும் யோகம் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைப்பது சமூகத்தை சீர்திருத்தும் குணமும் சுயதொழில் ஆரம்பித்து அதில் வெற்றியடைந்து அதில் அதிக லாபம் ஈட்டும் யோகமும் சராசரி மனிதனாக பிறந்தாலும் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறும் பாக்கியமும் கடின உழைப்பால் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் திறமையும் தன் முன்ஜென்மங்களில் செய்த காரியங்களின் புண்ணியங்களையும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் சிவபெருமான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவார். மேலும்
12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றி சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்பதையும் பார்ப்போம். சிவ அருளை பெற வேண்டும் எனில் அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. சிந்தையிலும் செயலிலும் சிவனையே நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். பேர்பட்ட சிவபெருமானின் அருளை பெற எளிமையான ஒரு வழியை தான் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வழிபாட்டை நாம் பிரதோஷ நாளில்தான் செய்ய வேண்டும். அது தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் என எந்த நாளில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இதற்கு பிரதோஷ காலமான 4:30 இருந்து 6:30 வரையிலான நேரத்தில் வன்னிமரம் இருக்கும் சிவனாலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று வன்னிமரத்தை தொட்டு வணங்கி 3 முறை மரத்தை வலம் வர வேண்டும். அதன் பிறகு மறுபடியும் வன்னிமரத்தை தொட்டு வணங்கிய பிறகு அந்த மரத்தின் அடியிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இப்போது இந்த மண்ணை ஒரு தட்டில் வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு சிவ மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரமும் தெரியாது என்பவர்கள் ஓம் சிவாய நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னால் கூட போதும். அதன் பிறகு இந்த மண்ணை உங்கள் வீட்டில் நிலைவாசலுக்கு வெளியே தூவி விடுங்கள் போதும். இதை அனைத்தையும் பிரதோஷ நேரத்தில்தான் செய்ய வேண்டும். பிரதோஷ நேரத்தில் செய்யும் பொழுதுதான் இந்த வழிபாட்டிற்கு அதிக பலம் உண்டு. பிரதோஷ காலத்தில் இறையருள் நிறைந்திருக்கும் ஆலயத்தில் இருந்து அவரின் அருள் பெற்ற வன்னிமரத்தின் கைப்பிடி மண் உங்கள் வீட்டிற்குள் வரும் பொழுது இறையருளை உங்கள் வீட்டிற்குள் வந்தது போல ஆகும். அந்த மண் உங்கள் இல்லத்தை சுற்றி பரவும் பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எந்த தீய சக்தியும் எதுவும் நெருங்காமல் பெருமானே முன்னின்று காப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.